கொலம்பஸோட sailors தூங்கி எந்திரிச்சு திடீர்னு 21st செஞ்சுரியில இருந்தாங்கன்னா அழகால் புரியாம இருப்பாங்க. நம்ம சொர்க்கத்துல இருக்கோம்னு யோசிப்பாங்க. கடைசி 500 வருஷத்துல இந்த உலகம் வேகமா மாற்றத்தை பார்த்திருக்கு. 1500ல 500 மில்லியன் தான் வேர்ல்டோட பாப்புலேஷன். ஆனா இன்னைக்கு 7 பில்லியனுக்கும் மேல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கன்சியூம் பண்ற எனர்ஜி வரைக்கும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் டைம் டிராவல் பண்ணி எடுத்துட்டு போனா மொத்த உலகத்தையுமே கைப்பற்றலாம். ஒரு கம்ப்யூட்டர் எல்லாரோட ஹிஸ்டரியை ஈஸியா ஸ்டோர் பண்ணிடும். இப்ப இருக்கிற பேங்க்ஸ்ல அப்போ இருக்கிற ராஜாக்களை விட அதிகமா காசு இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் உலகத்தை சுத்தி வர எத்தனையோ வருஷங்கள் தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு பிளைட்ல மேக்ஸிமம் 48 மணி நேரத்துல உலகத்தை சுத்தலாம். மனுஷன் இன்னைக்கு நிலால கால் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஹியூமன்ஸோட ஆதி காலத்துல மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் பார்க்க முடியாது. 1674ல ஆண்டன் வான் லியோன்ஹாக் உருவாக்குன மைக்ரோஸ்கோப் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் டைம் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தான். அப்போத்துல இருந்து மைக்ரோஸ்கோபிக் ஸ்பீசிஸ் பத்தி படிச்சான். கொடிய நோய்க்கு மருந்துகளை கண்டுபிடிச்சான். 16th ஜூலை 1945ல அமெரிக்கா சயின்டிஸ்ட் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆட்டம் பாம்பை நியூ மெக்சிகோல டெட்டனேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஹிஸ்டரியில சயின்டிபிக் ரெவல்யூஷன் உருவானது. கவர்மெண்ட்டும் வெல்தி பீப்புளும் சயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் உருவாக்குனாங்க. அது அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சீப்பான எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுது. இந்த இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணும். கவர்மெண்ட் அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்புறது தான் சயின்டிபிக் ரெவல்யூஷனோட அஸ்திவாரமே. பயாலஜிஸ்ட் பல ரிசர்ச்சுக்கு அப்புறமும் பிரெயின்ல எப்படி கான்சியஸ்னஸ் உருவாகுது அப்படின்னு ஷோரா தெரியலன்னு சொல்றாங்க. பிசிசிஸ்ட்னால பிக் பேங்க எது இனிஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்ல தெரியல. நியூட்டன் கீழே விழுந்த ஆப்பிள வச்சு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி இந்த யூனிவர்ஸோட எல்லா பாடிஸோட மூவ்மெண்ட்டை எக்ஸ்பிளைனும் ப்ரெடிக்டும் பண்ண முடிஞ்சது. 19th செஞ்சுரியில சயின்டிஸ்டால எல்லா விஷயத்திலையும் நியூட்டன் லாவை ஃபிட் பண்ண முடியல. அங்கிருந்து தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் குவாண்டம் மெக்கானிக்ஸும் உருவானது. ப்ராபபிலிட்டி கால்குலேஷன்ஸ் உருவானது. டெமோகிராஃபி உருவானது. டெமோகிராஃபி தான் சார்ல்ஸ் டார்வினோட தியரி ஆஃப் இவல்யூஷனோட முக்கிய காரணமா இருந்திருக்கு. மனுஷனுக்கு மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது. 1620ல பிரான்சிஸ் பேக்கன் ஒரு சயின்டிபிக் மேனிஃபெஸ்டோ பப்ளிஷ் பண்ணாரு. அதோட பேரு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல அவர் நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னாரு. 1500க்கு முன்னாடி வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேற வேறையா இருந்தது. பேக்கன் தான் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணாரு. 17th செஞ்சுரியோட ரெவல்யூஷனரி ஐடியாவா அது இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ சயின்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. V2 ராக்கெட், ஜெட் பவர்டு ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கிற தைரியத்துல ஜெர்மனி வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே சமயம் 1945ல அமெரிக்கன் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஆட்டம் பாம் ரெடி பண்ணுது. ஜெர்மனி சரண்டர் ஆயிட்டாங்க. ஜப்பான் இன்னும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பிரசிடென்ட் ஹாரி எஸ் ட்ரூமன் ஜப்பான் மேல தாக்குதல் பண்ணலாம்னு முடிவு பண்ணாரு. ஜப்பானும் சரண்டர் ஆனாங்க. சைனாவோட முக்கியமான மிலிட்டரி கண்டுபிடிப்புனா அது கன் பவுடர் தான். ஆரம்ப காலத்துல மக்களுக்கு சயின்ஸ் மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. சயின்ஸ் ஒரு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள் அதை நம்பினாங்க. நிறைய கல்ச்சர்ல லைட்னிங் வந்து ஹேமர் ஆஃப் காட், பாவிகளை தண்டிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெஞ்சமின் பிராங்க்லின் தான் அது ஒரு கரண்ட்னு சொன்னாரு. அதோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வச்சு லைட்னிங் ராட உருவாக்குனாரு. பாவர்ட்டி இந்த உலகத்தோட மிகப்பெரிய இஷ்யூவா இருந்திருக்கு. சோஷியல் பாவர்ட்டினா போதுமான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கிறது. பயாலஜிக்கல் பாவர்ட்டினா சாப்பாடு வீடு இல்லாம இருக்கிறது. சயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பயாலஜிக்கல் பாவர்ட்டியை சரி பண்ணுது. பட்னியால சாவரனை விட ஒபிசிட்டியால செத்துருவோம்னு தான் இப்பெல்லாம் பயம் அதிகம். மரணம்ன்றது வாழ்க்கையோட மிக முக்கிய பங்கு. அதை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாது. ஆனா சயின்டிஸ்ட் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இதை ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணாங்க. யாரு கண்டா ஃபியூச்சர்ல மரணமே இல்லாம மனுஷன் வாழ முடியும். மக்கள் வந்து எல்லா ப்ராப்ளமையும் சயின்ஸ் சால்வ் பண்ணிடும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. பட் சயின்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். அதனால எந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுதோ அதுக்கு மட்டும் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சைல்டு சைக்காலஜிக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மறுத்தாங்க. சன்னுக்கும் அர்த்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு அந்த காலத்துல செக் பண்ண பார்த்தாங்க. டிஃபரெண்ட் தியரிஸ் டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுது. வீனஸ் சன்னுக்கும் அர்த்துக்கும் நடுவுல சில வருஷத்துக்கு ஒரு முறை டிராவல் பண்ணுமாம். அதோட டிரான்சிட் டியூரேஷனை செக் பண்ணலாம்னு பார்த்தாங்க. டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைச்சது. 1775ல ஏசியா தான் 80% வேர்ல்டு எக்கனாமிக்கு பொறுப்பா இருந்தாங்க. 2/3 ஆஃப் தி வேர்ல்டு ப்ரொடக்ஷன் இந்தியாவும் சைனாவும் தான் வச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல யூரோப் வந்து எக்கனாமிக்கலி போரா இருந்தாங்க. அவங்க ஏசியால பல டெரிட்டரிஸை கான்க்யூர் பண்ணாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ரயில் ரோடு வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக 1830ல பிரிட்டிஷ் தான் ஓபன் பண்ணாங்க. யூரோப்பை இந்த உலகத்தை ஆள வச்சது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு மாடர்ன் சயின்ஸ், இன்னொன்னு கேபிட்டலிசம். நெப்போலியன் 1798ல எஜிப்டை இன்வைட் பண்ணப்போ 165 ஸ்காலர்ஸ் அவர் கூட கூட்டிட்டு போயிட்டாரு. எஜிப்டாலஜின்னு ஒரு டிசிப்ளினை உருவாக்குனாரு. அப்புறம் ரிலிஜியன், லிங்குவிஸ்டிக், பாட்னிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 20th ஜூலை 1969ல நீல் ஆம்ஸ்ட்ராங் பஸ் ஆல்ட்ரினோ மூன்ல கால் வச்சாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஸ்பேஸுக்கு போற ட்ரைனிங்ல இருக்கும்போது ஒரு நேட்டிவ் அமெரிக்கனை பார்த்தாங்க. அவரு நீங்க யாரு என்னன்னு கேட்டதுக்கு நாங்க நிலாவுக்கு போறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறோம். அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவர்கிட்ட என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் எங்களோட ஹோலி ஸ்பிரிட்லாம் மூணுல தான் இருக்கு. நான் சொல்றத அவங்க கிட்ட
கிட்ட போய் சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க சரின்னு சொல்றாங்க. அவரோட ட்ரைபல் லாங்குவேஜ்ல அவர் ஏதோ ஒன்னு சொல்றாரு. ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்களோட பேஸுக்கு போயிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இவங்களை நம்பாத, இவங்க உன் இடத்த புடுங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு பழைய மேப்பை வச்சுக்கிட்டு கொலம்பஸ் சுத்திட்டு இருக்கும் போது கப்பல்ல ஒருத்தர் திடீர்னு லேண்ட் லேண்ட் அப்படின்னு கத்துனாங்க. அப்போதான் அவரு அமெரிக்காவை பாக்குறாரு. அங்க இருந்தவங்க இந்தியன்ஸ் நினைச்சிட்டு இண்டீஸ்னு பேர் வச்சாரு. அவரு அந்த மேப்பை பார்த்துட்டு நிறைய விஷயம் நமக்கு தெரியாது போல அப்படின்னு நினைச்சாரு. அப்போ பைபிள்ல பாதி உலகத்தை பத்தி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அமெரிக்காவை யூரோப்பியன்ஸ் கான்கர் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. ஒரு நாட்டோட மக்கள் ரொம்ப தூரத்துல இருக்கிற தேசத்தை ரூல் பண்ண முன்னுக்கு வரல. அவங்க அவங்களோட இடத்துலயே சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்து நாட்டோட சண்டை போட்டுட்டு ஜாலியா இருந்தாங்க. யூரோப்பியன்ஸ் மட்டும்தான் ரொம்ப தூரத்துல இருக்கிற லேண்டை கான்கர் பண்ண நினைச்சாங்க. சைனீஸ் தூரத்துல இருக்கிற லேண்ட்ஸை கேப்சர் பண்ண இன்ட்ரெஸ்டே காட்டல. இந்தியா அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஜப்பான் மட்டும் 1-2 இடத்தை கேப்சர் பண்ணாங்க. முஸ்லிம்ஸ் இந்தியாவை கான்கர் பண்ணப்போ அவங்க இந்தியாவை ஸ்டடி பண்ண ஜியாலஜிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஜுவாலஜிஸ்ட் அவங்க யாரையும் கூட்டிட்டு வரல. பட் பிரிட்டிஷ் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. மோஹஞ்சதாரோன்னு ஒரு நாகரிகம் இருக்கு, இண்டஸ் வேலி கிட்ட இருக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் தான் கண்டுபிடிச்சாங்க. வில்லியம் ஜோன்ஸ் பெங்காலோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா வராரு. ஏசியாட்டிக் சொசைட்டியை 6 மாசத்திலேயே கண்டுபிடிச்சாரு. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அதை மற்ற லாங்குவேஜஸான பெர்ஷியன், ஜெர்மன், பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ் கூட கம்பேர் பண்றாரு. எல்லாமே காமன் ஆரிஜினா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்னு சொன்னாங்க. அதை 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. பெர்ஷியன் மொழி பேசுறவங்கள ஐரியான்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே ஆரிஜினா இருக்கலாம்னு சொல்றாங்க. பெர்ஷியன், கிரீக், ரோம் எல்லாருமே ஆரியன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. வேர்ல்ட்ல திடீர்னு இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் கேபிட்டலிசம் தான். எம்பையர் பில்ட் பண்றதுக்கும் சயின்ஸை ப்ரமோட் பண்றதுக்கும் காசு முக்கியமான விஷயமா இருந்தது. எக்கனாமிக்ஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். பேங்க் நினைச்சா எவ்வளவு லோன் வேணாலும் தரலாம். அது ஃபியூச்சர்ல அது ரிட்டர்ன் வந்துருன்ற நம்பிக்கையில தான் தராங்க. ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு பிசினஸ்ல. ஒரு பிசினஸ் மேன் ஒரு கம்பெனி நடத்துறான். அதுல ப்ராஃபிட் earn பண்ணா அடுத்து அவன் அந்த காசை இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் எம்ப்ளாயர் ரெக்ரூட் பண்ணுவான். வீண் செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டான். இந்த தாட் தான் கேபிட்டலிசமோட முக்கிய அம்சமா இருந்திருக்கு. கேபிட்டலிசம் ஒரு தியரியா தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது எக்கனாமிக் growthக்கு வழிவகுத்தது. கேபிட்டலிஸ்டிக் கவர்மெண்ட் அண்ட் பிசினஸ் மேன் தான் சயின்டிபிக் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க இந்த ரிசர்ச் நமக்கு நல்ல ப்ராஃபிட் தருமா, எக்கனாமிக் growthக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு யோசிப்பாங்க. கேபிட்டலிஸ்டுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் லாபமா இருந்தது, சிலது நஷ்டமா இருந்தது. ஏசியா தான் வேர்ல்ட்ல எக்கனாமிக்ஸோட பவர் ஹவுஸ்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முறையில தான் பண்ணாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. ஹட்சன் ரிவர்ல ட்ரேட கண்ட்ரோல் பண்றதுக்காக மக்கள் நியூ ஆம்ஸ்டர்டாம்னு ஒரு செட்டில்மெண்ட்டை ரிவர்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல உருவாக்குனாங்க. அதை நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ரொம்ப எதிர்த்தாங்க. பிரிட்டிஷ் அந்த இடத்தை 1664ல கைப்பற்றினாங்க. பிரிட்டிஷ் அந்த இடத்துக்கு நியூயார்க்னு பேர் வச்சாங்க. WAC நேட்டிவ் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷை டிஃபெண்ட் பண்ண எழுப்பப்பட்ட செவரோட ரிமைன்ஸை தான் இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஃபேமஸான வால் ஸ்ட்ரீட்னு சொல்றோம். மிசிசிபி பபுள், அதாவது பிரான்ஸ்ல நடந்த பினான்சியல் கிரைசிஸ் வேர்ல்ட்லயே ரொம்ப மோசமானதுன்னு சொல்றாங்க. பிரெஞ்சு எம்பையர் விழுவுற நேரத்துல பிரிட்டிஷ் ரேபிடா வளர்ந்தாங்க. இந்தியாவை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கான்கர் பண்ணாங்க. பல வருஷம் ரூல் பண்ணாங்க. நெப்போலியன் வந்து பிரிட்டிஷை நேஷன் ஆஃப் ஷாப் கீப்பர்னு சொன்னாரு. கடைசியில அவரையும் டிஃபீட் பண்ணிட்டு வேர்ல்டோட லார்ஜஸ்ட் எம்பையரா மாறினாங்க. ஃபர்ஸ்ட் ஓபியம் வார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பிரிட்டிஷ் சைனாவுக்கு ட்ரக் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சைனீஸ் நிறைய பேர் ட்ரக் அடிக்டா மாறினாங்க. அதனால எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் ட்ரக் டிராபிக்கிங்க பேன் பண்ணுது. ஆனா பிரிட்டிஷ் மர்ச்சன்ட் அதை மதிக்கல. சைனா வந்து ட்ரக்ஸ் கார்கோஸ் அழிச்சாங்க. இதனால பிரிட்டிஷ் போர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில ஹாங்காங்கோட கண்ட்ரோலை கைப்பற்றினாங்க. ஒரு கேபிட்டலிஸ்ட் பாலிடிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். பட் பாலிடிக்ஸ் வந்து என்னைக்குமே கேபிட்டல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஒரு கேபிட்டலிஸ்ட் எது லாபம் தருதோ அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். மக்கள் ஓட்டு போடணும்னு தேவையில்லாத நஷ்டம் தரக்கூடிய வேலைகள் பண்ண மாட்டான். கேபிட்டலிசமோட நெகட்டிவ் சைடு என்னன்னா, ஒரு முதலாளி நிறைய லாபம் பார்க்கறதுக்காக அவன்கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு கம்மி சம்பளம் கொடுப்பான். அதனால அவன் வேற கம்பெனி தேடி போறான். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நான் கம்மியா தான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? யூரோப்பியன் சுகரோட யூசேஜ் அதிகமாக்குனாங்க. அதுல வேலை செய்யறதுக்கு ஆப்பிரிக்கன் மக்களை ஸ்லேவ்ஸா வாங்கிட்டு வந்து பயங்கரமா வேலை வாங்கினாங்க. எதுக்குன்னா இவங்க ஜாலியா டீ காஃபி சாப்பிடுறதுக்கு. நமக்கு கேபிட்டலிசம் பிடிக்காம வேணா இருக்கலாம், ஆனா அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.